அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் படித்ததில் எனக்கு பிடிச்ச ஒரு குட்டி கதையை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு மான் தனக்கு தாகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆற்றுக்கு தண்ணி குடிக்க போகுது. அப்படி தண்ணி குடிச்சிட்ருக்கிறப்பவே தன்னோட உருவத்தை நிழலாக தண்ணியில் பார்த்துட்டு நம்மளோட கொம்பு எவ்வளோ அழகாக இருக்குது, ஆனால் இந்த குச்சி கால் தான் நம்மளோட அழகையே கெடுக்குது அப்படின்னு நினச்சிக்குது. இப்படியே நினச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு திரும்பி பார்த்தா ஒரு சிங்கம் எதுக்காப்பில் நிற்கிது. உடனே அதை பார்த்துட்டு வேகமாக ஓடுது. அப்படி அது ஓடும் பொழுது அதோட கொம்பு செடி கொடியில சிக்கிக்குது. அதனால் வேகமாக ஓட முடியல. அதனால் பின்னாடி துரத்திட்டு வந்த சிங்கம் ஈஸியாக அந்த மானை பிடிச்சிருது. சாகர தருவாயில் தான் மானுக்கு எல்லாமே புரியுது. நம்ம உயிரை காப்பாற்ற நினச்ச காலை நம்ம பழித்தோம், ஆனால் நம்ம உயிரையே பறிக்க போகிற கொம்பை உயர்வாக நினச்சோம். இது நமக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டே உயிரை விட்டுருச்சு. இந்த மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் கூட இருப்பாங்க. அதில் யார் கால் யார் கொம்பு அப்படின்னு நாம் தான் கரெக்டாக சூஸ் பண்ணணும். அப்படி தவறாக சூஸ் பண்ணிட்டோம்னா மானுக்கு நடந்த கதி தான் நம்மளுக்கும். கதை பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கதைகள் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.